ரெசிபீஸ். இன்னைக்கு நெல் பொரி உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: நெல் பொரி 4 கப், வெல்லம் அரை கப் குவியலா, நெய் 2 டீஸ்பூன், தண்ணி 1/4 கப், ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், சுக்கு பொடி 1/4 டீஸ்பூன். இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த நெல்லில் இருக்க பொரியில் இருக்க நெல் எல்லாத்தையும் எடுத்து பொரியை நல்லா க்ளீன் பண்ணி கல் மண்ணெல்லாம் இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். அப்புறம் வெல்லத்தை நல்லா நுணுக்கிட்டு அதோட 1/4 கப் தண்ணியை ஊற்றி அதை நல்லா கரைய விடணும். வெல்லம் கரைஞ்சதும் அதை வடிகட்டிக்கணும். ஏன்னா வெல்லத்தில் நிறைய கல் மண்ணெல்லாம் நிறையா இருக்கும். அதனால் எப்போவுமே வடிகட்டிட்டு யூஸ் பண்ணான்னா நல்லா இருக்கும். இல்லாட்டா அந்த பொரி உருண்டை ரொம்ப கருபுருன்னு இருக்கும். இப்போ வடிகட்டின வெல்லத்தை திருப்பியும் அதே பேனில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அது உருட்டு பதம் வர்ற வரைக்கும் அதை அப்படியே கரண்டியால் கிளறிட்டே இருக்கணும். அதை ஒரு கிண்ணத்தில் 2 சொட்டு விட்டு பார்த்தா இந்த மாதிரி கரையாமல் நிற்கணும். இந்த மாதிரி கரையாமல் நிற்கிறத கையில் எடுத்து பார்த்தா அது நல்ல உருண்டையாக உருட்ட வரும். இதுதான் சரியான பதம். இதுக்கு தான் உருட்டு பதம்னு சொல்கிறது. உருட்டு பதம் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியையும் போடணும். போட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க பொரியையும் அதில் கொட்டி நல்லா வெள்ளைப்பாகு பொரியலெல்லாம் சேர்ற மாதிரி நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு சூடு ஆறுறதுக்குள்ளேயே கையில் நெய் தடவிட்டு அதை உருண்டையாக நல்லா டைட்டாக பிடிக்கணும். இல்லை தண்ணியில் கூட ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா தண்ணியில் கூட கையை லேசாக நனைச்சிக்கிட்டு உருண்டையாக ஊட்டலாம். ரொம்ப தண்ணியில் நனைச்சோன்னா பதத்து போயிடும். அதனால் ஒரு தடவை நனைச்சிக்கிட்டோன்னா போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ கார்த்திகை தீபத்துக்கு எல்லாருமே இந்த பொரி உருண்டையை சாமிக்கு நெய்வேத்தியமாக செய்வாங்க. இதை இப்போ வரப்போகிற கார்த்திகைக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிற உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.